அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சமீபத்தில் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் நடிகை ரேவதி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது ஒரு மறக்க முடியாத நாள் என்றும், ராமரின் முகத்தை பார்த்ததும் வந்த உணர்வு அப்படி இருந்தது என்றும், தனக்குள் உணர்வு ரீதியான கிளர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் ரேவதி கூறியுள்ளார். மேலும் இதில் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இந்துக்களாக இருப்பவர்கள் நமது நம்பிக்கைகளை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறோம் என்றும், அடுத்தவர்களை காயப்படுத்த கூடாது என நினைத்து அப்படி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற இந்தியாவில் நமது ஆன்மீக நம்பிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடாது என்கிற நிலைதான் காணப்படுகிறது என்றும், ஸ்ரீராமரின் வருகை இந்த விஷயத்தை பலரிடம் மாற்றியுள்ளது என்றும் ரேவதி குறிப்பிட்டுள்ளார். ராமரின் பக்தர்கள்தான் நாமெல்லாம் என்பதை முதல் முறை சத்தமாக சொல்ல இருக்கிறோம் என்றும் ரேவதி குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து ரேவதியை சிலர் விமர்சித்துள்ளனர். அவர்கள் இத்தனை நாள்கள் உங்களை யார் தடுத்தது என ரேவதியிடத்தில் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிலர் ரேவதியை பின்தொடர்வதை நிறுத்துவதாகவும் தங்கள் கமெண்டில் தெரிவித்துள்ளனர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.